Hello friends, welcome to Learners Forum. ஸோ இன்றைக்கான டெய்லி ஜாப்ஸ் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஐஓசிஎல்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன் which is for engagement of trade technician graduate apprentice. ஸோ என்னென்ன லொக்கேஷனுக்காக அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அப்ரெண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் போத் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பார்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிப்ளினுக்கு ஏற்ற மாதிரி டோட்டலாக எவ்வளோ வேகன்சி ஸ்டேட் வைஸாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா 30 வேகன்சிஸ் ஃபார் டெக்னீஷியன், ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு 20 அண்ட் கிராஜுவேட்டுக்கு 40 அப்ரெண்டிஸ் ஸ்லாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேகன்சிஸ் வந்துட்டு கேட்டகரி வைஸாக இருக்குது, டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய டிசிப்ளின் அண்ட் லொக்கேஷனை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுடைய லொக்கேஷனை பொறுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிஸ்கிரைப்ட் குவாலிஃபிகேஷன் அதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிசிப்ளின் கோடுக்கும் தனித்தனியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுடைய ஸ்ட்ரீம் அண்ட் கேட்டகரியை பொறுத்து. ஸோ நேட்ஸில் நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து 5 இயர்ஸ் முடிஞ்சிருந்தது அப்படின்னா யூ வில் நாட் பி எலிஜிபிள் டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாப்ஸ் வெப் போர்ட்டர்லேயுமே வந்துட்டு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ வில் நாட் பி எலிஜிபிள். ஹையர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் வந்துட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 இயர்ஸ் மேக்ஸிமம் 24 இயர்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. பீரியட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 12 months. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு எந்த விதமான ரிட்டன் டெஸ்ட்டும் இன்டர்வியூரும் இருக்காது. ஸோ உங்களுடைய மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கன்செஷன் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் எந்த பர்டிகுலர் போஸ்ட்டு அதாவது எங்கள் அப்ரெண்டிஸ் டைப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாட்ஸ் போர்ட்டல் வந்து ரிலவெண்ட்டாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு. ஸோ அதில் நம்ம போய் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நாட்ஸ் வெப் போர்ட்டலில் எப்படி பேசிக்காக ஃபில் பண்ணுறது, நம்ம ஏற்கனவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் டே டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா January 12th அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.